ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா, இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், தட்டைப்பயிர் நான் வறுத்துட்டு வேக வச்சுருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய், புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு வறுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். இது மிளகு, சீரகம், சோம்பு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதிலே 2 தக்காளி, தேங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மசாலா அப்புறமா போட்டுக்கலாம். இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். புளி கரைச்சி ரெடியாக இருக்குது. இனிமேல் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்சாச்சு. இனிமேல் தாளிச்சிடலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இதில் குழம்புத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 கரண்டி குழம்புத்தூள் வச்சுருக்கேன். புளி ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். பாருங்கள், புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்டு கொதிக்க வச்சிடும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு புளி ஊற்றிட்டோம். அரைச்சதே ஊற்றியாச்சு. இப்போ தட்டைப்பயிரை போட்டு போகல. ஒரு 1/2 கிலோ தட்டைப்பயிர் வச்சுருக்கேன். நான் ஒரு 10-20 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேங்க. இதை அப்படியே சிம்மிலே வச்சு விட்ருவோம். ரெடி. அந்த காரம் புளிப்புலாம் அதில் இருக்கும்.